Hey guys, welcome back to my channel. I'm Aditya. So, any question பார்க்கலாம். Determine if strings halves are equal. You are given a string S of even length. Split the string into two halves of equal lengths and let A be the first half and the B be the second half. Two strings are alike if they have same number of vowels A, E, I, O, U and then capital இருக்கு. Notice the string S contains uppercase and lowercase. Return true if A and B are alike, otherwise return false. So basically நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ புக்குன்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ புக்கை வந்து நீங்கள் டூ ஆஃபாக பிரிச்சிங்கன்னா நான் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஈவன் லென்த் ஸ்ட்ரிங் தான் தருவாங்க. ஓகே, புக்கை டூ ஆஃபாக பிரிச்சிங்கன்னா பிஓ ஓகேன்னு நீங்கள் பிரிக்கலாம். ஸோ பிஓ இந்த ஆஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபில் வந்து ஓங்கிறது ஒரு வவல், ஓகேல வந்து ஓங்கிறது ஒரு வவல். ஸோ ரெண்டு ஆஃப்லேயும் ஒவ்வொரு வவல் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அலைக், அதனால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். அதை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ஆதித்யான்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஐங்கிறது வந்து ஒரு ஆஃபு, ரைட், அண்ட் தென் டிஒய்ங்கிறது ஒரு ஆஃபு. ஸோ ஏடிஐயில் இதெல்லாம் வவ்வல், ஏங்கிறது வவ்வல், அண்ட் தென் ஐங்கிறது வவ்வல், டிஒய்ஏல ஏங்கிறது வவ்வல், ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஐயில் ரெண்டு வவல் இருக்குது அண்ட் தென் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரே வவல் தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபால்ஸு. ஸோ இதுதான் எனக்கான கொஸ்டின். இதுதான் நான் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்டு. ஸோ நான் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு என்ன அப்ரோச் தோணுச்சுன்னா, அவங்களே வந்து ஈவன் லென்த்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணலான்னா ஃபார் I equal to 0 to n/2. ஓகே, ஸோ இது வரைக்கும் போயிட்டு நான் வந்து லைக் எல்லா லெட்டர்ஸையும் நான் வந்து லோவராக மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கன்ஃபியூஷனே வேணாம். லைக் அப்பராக இருக்கா லோவராக இருக்கா செக் பண்ணுற கன்ஃபியூஷனே வேணாம். எல்லாத்தையும் நான் லோவராக மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றிக்கிட்டு எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இட்ரேஷனில் வந்து ஃபார் I is equal to நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான் n/2. ஓகே, n/2 till n இது வரைக்கும் பண்ணி எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலாக இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணுறேன், இல்லைனா ஃபால்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு இது, இன் செகண்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இன் 10 I is equal to 0 n/2 I plus plus if 2ல ஓவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது C++ல, அதை யூஸ் பண்ணுங்க. string of I is equal to A. ஏவா இருந்துச்சுன்னா ஏங்கிறது வவல், ஓகே, ஏவா இருந்துச்சுன்னா ஆர் ஈயா இருந்துச்சுன்னா ஆர் ஐயா இருந்துச்சுன்னா ஆர் ஏஇஐ ஓவா இருந்துச்சுன்னா ஆர் யூவா இருந்துச்சுன்னா AEIOU. ஸோ AEIOU ஏதோ ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் கேரக்டரோட நெக்ஸ்ட் லென்த்துக்கு பார்க்கலாம். ஃபார் int I is equal to n/2 I is less than n I plus plus. இதை அப்படியே காப்பி பண்ணலாம். சின்ன ஒரு சேஞ்ச் நம்ம இப்போது சின்ன ஒரு சேஞ்ச் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே செகண்ட் மாற்றுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ரைட், இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அக்செப்டட் ட்ரூன்னு வருது ஃபார் டெஸ்ட் கேஸுக்கு. எல்லாமே ரன் பண்ணி பார்க்கலாம் இருங்க. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் ட்ராவர்சல் லைக் n/2 வரைக்கும் பண்ணுறோம். அண்ட் தென் n/2லேருந்து மறுபடியும் n வரைக்கும் பண்ணுறோம். சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசின் வவல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் வவல்ஸ் இன் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிட்டன் ட்ரூ பண்ணுறோம், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த அப்ரோச் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, அந்த DSA சீரீஸும் இருக்குது தமிழில், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.